நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹாஸ் பீன் டெரைவ்டு ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் ஸ்டாட்டஸ். லாட்டின் வேர்டான ஸ்டாட்டஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு டெரைவ் ஆகிருக்குங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த டேட்டாக்கு நம்ம எந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் சம்ம போட்டுடலாங்க. என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்குன்னா ரா டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டாவில் வித் கண்டினியூஸ், வித்தவுட் கண்டினியூஸ். நம்ம இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சனில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா ரா டேட்டாவில் மீன் எப்படி இருக்கும், மீடியன் எப்படி இருக்கும், மோட் எப்படி இருக்கும், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், கம்பைன்டு மீன், இது எல்லாமே படிக்க போகிறோங்க. ரா டேட்டாலையும் படிப்போம், டிஸ்க்ரீட் டேட்டாலையும் படிப்போம், கண்டினியூஸ் டேட்டாலையும் படிப்போங்க. ரா டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ பாருங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் பாருங்கள் 7, 8, 9, 10, 13, 14, 15 இருக்குங்களா. ஒரு லைனில் சம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரா டேட்டான்னு சொல்லுவோம். டிஸ்க்ரீட் டேட்டான்னா எக்ஸோ இருக்கும், எஃப்ஓ இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, டிஸ்க்ரீட் டேட்டான்னு சொல்லுவோம். 2 லைன் சம்முன்னு வச்சுக்கலாங்க. 6, 8, 9, 12, 13, 14. ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 8, 7, 10, 11, 12, 9. இதாங்க ப்ராப்ளம். இந்த மாதிரி இருக்கும். ரா டேட்டா இப்படி இருக்கும், டிஸ்க்ரீட் டேட்டா இப்படி இருக்கும். வித் கண்டினியூஸ் எக்ஸ் பாருங்கள் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஃப்ரீக்வன்சி பாருங்கள் நம்பர்ஸ் 8, 9, 7, 10, 11. இது வந்து வித் கண்டினியூஸ் பாருங்கள். இதுக்கும் கனெக்ஷன் இருக்குங்களா. ஸோ அதனால் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம், வித் கண்டினியூஸ் அப்படிங்கிறோம். வித்தவுட் கண்டினியூஸ் அப்படின்னா ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் கனெக்ஷன் இருக்காதுங்க. இங்கே பாருங்கள் 1 to 10 இருக்குங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, கனெக்ஷனே இல்லை. இதுக்கும் 11 to 20. நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க 21. இதுக்கும் கனெக்ஷனே இல்லை. 21 to 30, 31 to 40, 41 to 50. ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 8, 10, 11, 12, 9. இந்த மாதிரி கனெக்ஷன் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் வித்தவுட் கண்டினியூஸ். ரா டேட்டாவில் மீன் பார்க்கலாங்க. ரா டேட்டாவில் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, 9, 10, 12, 14, 15, 16. ஒரு லைனில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் மீன். மீன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ் அப்படின்னா எக்ஸினுடைய டோட்டல். எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் அதுக்கு பேர் என்னங்க, சிக்மா எக்ஸ். ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ் எக்ஸ் என்னங்க இருக்குங்க, 8 + 9 + 10 + 12 + 14 + 15 + 16 டிவைடட் பை என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குங்களா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 84 டிவைடட் பை 7. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 12. அதாவது மீன் இஸ் ஈக்குவல் டு 12. டிஸ்க்ரீட் டேட்டாவில் மீன் கண்டுபிடிக்கலாங்க. டிஸ்க்ரீட் டேட்டாவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாங்க, மீன் கண்டுபிடிக்கலாங்க. எக்ஸ் பாருங்களேன் 8, 9, 10, 11, 13, 14. ஃப்ரீக்வன்சி 12, 8, 9, 10, 11, 12. ப்ராப்ளத்தை நான் இப்படி எழுதிடுறேங்க. எக்ஸ் வந்து 8, 9, 10, 11, 13, 14. ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 12, 8, 9, 10, 11, 12. இப்போது எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ண அதுக்கு பேர் என்னங்க, எஃப்எக்ஸ். 8 12s are 96, 9 8s are 72, 10 9s are 90, 11 10s are 110, 13 11s are 143, 14 12s are 168. சிக்மா எஃப், எஃப்இனுடைய டோட்டல் எவ்வளோ வருதுங்க, 62. சிக்மா எஃப்எக்ஸ், எஃப்எக்ஸினுடைய டோட்டல் என்ன வருதுங்க, 679. மீனோட ஃபார்முலா சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப். டிஸ்க்ரீட் டேட்டாவில் மீனோட ஃபார்முலா சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப். 679 அப்படிங்கிறது சிக்மா எஃப்எக்ஸ். சிக்மா எஃப்ங்கிறது 62. ஸோ 679 டிவைடட் பை 62 ஈக்குவல் டு 10.95. மீனோட வேல்யூ என்னங்க, 10.95. கண்டினியூஸ் டேட்டாவில் நம்ம மீன் பார்க்கலாங்க. ப்ராப்ளம் பாருங்கள் எப்படி இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 8, 9, 11, 10,
12 இதான் நம்மளுடைய ப்ராப்ளம் கண்டினியூஸ் டேட்டாவில். என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினை எடுத்து நான் இங்கே அப்படியே எழுதிட்டேங்க. x is equal to 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மிட் எக்ஸ் போடுறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க? மிட் எக்ஸ். மிட் எக்ஸ் எப்படி போடுறது? லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. 0 ப்ளஸ் 10 டிவைட் பை 2 5 வருங்களா? 10 plus 20, 30 divided by 2, 15. 20 plus 30, 50. 50 divided by 2, 25. 30 plus 40, 70. 70 divided by 2, 35. 40 plus 50, 90 divided by 2, உங்களுக்கு என்ன வந்துருங்க? 45 வந்துருச்சுங்களா? ஸோ மிட்எக்ஸ் நமக்கு போட்டாச்சு. ஃப்ரீக்வன்சி கிவன் என்ன ப்ராப்ளம்? 8, 9, 11, 10, 12. ஃப்ரீக்வன்சி நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதை டோட்டல் பண்ணால் சிக்மா எஃப் வந்து நமக்கு 50. இப்போ ப்ராப்ளம் பாருங்களேன். டிஸ்க்ரீட் டேட்டா மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுங்களா? எக்ஸ் இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ எஃப்எக்ஸ் போடலாங்களா? 5 8s are 40, 15 9s are 135, 25 11s are 275, 35 10s are 350, 45 12s are 540. சிக்மா எஃப்எக்ஸ் இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 1340 வருதுங்க. மீனோட ஃபார்முலா என்னங்க? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் டிவைட் பை சிக்மா எஃப். x bar equal to sigma fx 1340, sigma f வந்து உங்களுக்கு 50. so 1340 divided by 50, 26.8. so மீனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னங்க? 26.8. மீடியன் பார்க்கலாங்க. மீடியன் அப்படிங்கிறது மிட் வேல்யூ, நடுவில் இருக்கிற வேல்யூ. ரா டேட்டாவில் மீடியன் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18, 12, 19, 15, 20, 16, 21. இப்போது கொடுத்துருக்குற கொஷினை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ரைட் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து பிக் நம்பர் முடிய எழுதுறது தான் அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வேல்யூவில் 12 எடுத்து எழுதலாங்களா? நெக்ஸ்ட்டு 15, அதுக்கப்புறம் 16, 18, 19, 20, 21. மீடியனோட ஃபார்முலா என்னங்க? n plus 1 by 2th item. மீடியனோட ஃபார்முலா என்னங்க? n plus 1 by 2th item. ஸோ n வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம் 1 2 3 4 5 6 7ங்களா? ஸோ 7 plus 1 by 2th item. 8 divided by 2 4th வேல்யூ. 4th வேல்யூ வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 4th வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, 4th வேல்யூ. 4th வேல்யூ நமக்கு என்ன இருக்குங்க? 18 இருக்குங்களா? ஸோ அந்த 18 தான் நமக்கு மீடியன். இப்போ ரா டேட்டா ஈவன் நம்பரில் மீடியன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ப்ராப்ளம் பாருங்கள். 12, 15, 16, 18, 19, 20, 21, 22. ஸோ இருக்கிற ப்ராப்ளமே தான் அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் இல்லை. ஸோ மீடியனோட ஃபார்முலா n plus 1 by 2th item. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம் 1 2 3 4 5 6 7 8. 8 plus 1 by 2th item. 9 divided by 2 உங்களுக்கு என்ன வரும்? 4.5 வேல்யூ. அப்போ 4.5 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 4th வேல்யூ ப்ளஸ் 5th வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ நமக்கு கொஷினில் 4th வேல்யூ என்ன வருதுங்க? 18 வருதுங்களா? 5th வேல்யூ என்ன வருதுங்க? 19 வருதுங்களா? ஸோ 18 + 19, 18 + 19 டிவைடட் பை 2. நமக்கு மீடியன் என்ன கிடச்சிருக்குங்க? 18.5 கிடச்சிருக்குங்க. இங்கே பாருங்களேன், டிஸ்க்ரீட் டேட்டாவில் மீடியன் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. டிஸ்க்ரீட் டேட்டாவில் மீடியன் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, 8, 9, 10, 11, 12. ஃப்ரீக்வன்சி வந்து 10, 9, 11, 12, 13, 14. எக்ஸ் எடுத்து எழுதிடலாங்களா? ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதிடலாங்களா? தென் அடுத்த ஸ்டெப்பு டிஸ்க்ரீட் டேட்டாவில் நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும். எப்படிங்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறது? இந்த 10 எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். 10ஓட 9 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுங்க? 10ஓட 9 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுங்க? 19. 19ஓட 11 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுங்க? 30. 30ஓட 12 ஆட் பண்ணிங்கன்னா 42. 42ஓட 13 ஆட் பண்ணிங்கன்னா 55. 55 கூட 14 ஆட் பண்ணிங்கன்னா 69. இந்த 69க்கு நம்ம என்னன்னு வேல்யூ கொடுக்குறோங்க. மீடியனோட ஃபார்முலா பாருங்கள். n plus 1 by 2th item. n வந்து நமக்கு என்ன வருதுங்க? 69 plus 1 by 2th item. 69 plus 1 என்ன வருதுங்க? 70. 70 divided by 2, 35. ஸோ 35 ஐட்டம் வந்து எங்கேன்னு பார்க்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில்
35 எந்த இடத்துல ரீச் ஆகுதுன்னு பார்க்கணுங்க. 30 முடியும் இங்கே இருக்குங்களா, 42 இங்கே இருக்குங்களா. ஸோ 31லேருந்து 42 இந்த இடத்துல தான் ரீச் ஆயிருக்கு. ஸோ 35 இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இதை நேராக கொண்டு வந்துட்டு இதனுடைய எக்ஸ் என்னன்னு பாருங்களேன். 10 வருதுங்களா. ஸோ மீடியன் வந்து நமக்கு 10. கண்டினியூஸ் டேட்டாவில் மீடியன் பார்க்கலாங்க. ப்ராப்ளம் பாருங்கள். x is equal to 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஃப்ரீக்வன்சி வந்து 9, 10, 11, 12, 8. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதான் நம்மளுடைய ப்ராப்ளம். நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஸ்டெப்பு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பண்ணுறேங்க. 9ஓட 10 ஆட் பண்ணால் 19, 19ஓட 11 ஆட் பண்ணால் 30, 30ஓட 12 ஆட் பண்ணால் 42, 42ஓட 8 ஆட் பண்ணால் 50. ஸோ n வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்க, 50. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு n/2 என்னன்னு பார்க்கணும். n/2 அதாவது 50/2 என்ன கிடச்சிருக்குங்க, 25 கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்குங்க, 25. இந்த 25 குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த இடத்துல ரீச் ஆகுதுன்னு பார்க்கணுங்க. 30 இங்கே இருக்குங்களா, 19 முடியும் இங்கே இருக்குங்களா. ஸோ 25 இந்த இடத்துல தான் ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இதுக்கு பேர் எல்லுக்கு பேர் என்னங்க, 20. இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி, இதுக்கு பேர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ மீடியனோட ஃபார்முலா என்னங்க, L + n/2 - CF / F × C. எல்லுங்கிறது நமக்கு 20, n/2 நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோங்க, 25. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ அது எவ்வளோ வந்திருக்குங்க, 19. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வந்திருக்குங்க, 11. கிளாஸ் இன்டர்வல் இந்த 20க்கும் 30க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கிளாஸ் இன்டர்வல், அது வந்து 30. ஸோ 20 + 25ல் 19 போயிடுச்சுன்னா 6 × 10 / 11. 20 + 60 / 11 உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 5.45. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 25.45. இதாங்க உங்களுடைய மீடியன். ரா டேட்டாவில் மோடு பார்க்கலாங்க. மோடு பாருங்களேன். ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 8, 10, 12, 15, 10, 16, 18, 10, 20. மோடு மீன்ஸ் என்னங்க, மோடு மீன்ஸ் ரிப்பீட்டட் வேல்யூ. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 10 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே வந்து மோடு வந்து உங்களுக்கு என்னங்க, 10. டிஸ்க்ரீட் டேட்டாவில் நம்ம மோடு எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. டிஸ்க்ரீட் டேட்டாவில் மோடு பாருங்கள். டிஸ்க்ரீட் டேட்டானா எக்ஸும் எஃப்பும் இருக்கிறது தான் நமக்கு டிஸ்க்ரீட் டேட்டா. ப்ராப்ளம் பாருங்கள். 10, 12, 13, 14, 15, 16ங்களா. ஃப்ரீக்வன்சி பாருங்கள். 5, 8, 19, 12, 13, 14ங்களா. இப்போது செலக்ட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கணும். இங்கே 19 தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அதோட எக்ஸ் என்னன்னு பாருங்கள், அதுதான் உங்களுக்கு மோடு. ஸோ மோடு வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்குதுங்க, 13 தான் உங்களுக்கு மோடு. கண்டினியூஸ் டேட்டாவில் நம்ம மோடு படிக்கலாங்க. எக்ஸ் பாருங்கள். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. ஃப்ரீக்வன்சி பாருங்கள். 9, 10, 14, 20, 18, 17. இப்போது மோடு வந்து செலக்ட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் வேல்யூ வந்து 20 தான். ஸோ இதுக்கு நான் வந்து F1ன்னு பேர் வைக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் F0, கீழே இருக்கிறதுக்கு பேர் F2. மோடோட ஃபார்முலா L + F1 - F0 / 2F1 - F0 - F2 × C. இதான் ஃபார்முலாங்க. F1க்கு நேராக இருக்கிற இந்த 30 தான் நமக்கு L. ஸோ L வந்து 30, F1 வந்து 20, F0 வந்து 14. ஸோ 20 - 14, then 2 × F1 வந்து 20, F0 வந்து 14, F2 வந்து உங்களுக்கு என்ன இருக்குங்க, 18. இப்போ பாருங்களேன். 30 + 20ல் 14 போயிடுச்சுன்னா 6 வருமா. 2, 12, 20 சார் 40ங்களா. 40ல் 14ஐயும் 18ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு 8 கிடைக்குதுங்க. இன்டூ சி என்னங்க, கிளாஸ் இன்டர்வல் 10. ஸோ இன்டூ 10 போடுறேன். 60 / 8. 60 / 8 வந்து
7.5. ஸோ நம்மளோட ஆன்சர் 37.5. இதாங்க மோடு. ஜாமெட்ரிக் மீன் பார்க்கலாங்க. ப்ராப்ளத்தில் நமக்கு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 வேல்யூ 9, 27, 81. ஸோ இப்படி ப்ராப்ளம் கொடுத்துருந்தா நம்ம வந்து கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் ஆஃப் 9 into 27 into 81. ஸோ நான் என்னென்னு பண்ணுறேன், 9 வச்சுக்கிறேங்க. இந்த 27 9 3s 27 அப்படின்னு வைக்கலாங்களா. தென் இந்த 81 9 9s என்னன்னு வைக்கலாங்க, 81 அப்படின்னு வைக்கலாங்களா. ஸோ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ 9 கிடச்சிருக்குங்க, 3 9 கிடச்சிருக்குங்களா. நெக்ஸ்ட் இந்த 9 கூட நான் இப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9 into 9 into 9, இந்த 3 9 இங்கே எழுதிட்டேன். தென் இந்த 3, இந்த 9 3 3s 9 எழுதுகிறேன். ஸோ எனக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குது, கியூப் ரூட்டு நம்ம பண்ணணும். என்ன பண்ணணுங்க, கியூப் ரூட் பண்ணணும். 3 9க்கு ஒரு 9 வெளியே எடுத்துடுறேன். ஸோ 3 3 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துடுறேன். ஸோ 9 3s 27. இதாங்க உங்களோட ஆன்சர். இப்போது ஜாமெட்ரிக் மீன் உங்களுக்கு கொஷினில் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 3, 6, 24, 48. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 into 6 into 24 into 48 இது எல்லாத்தையும் கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி 2 டைம் ரூட் எடுக்கணுங்க. 2 டைம் ரூட் எடுத்தால் நம்மளோட ஆன்சர் 12. ஹார்மோனிக் மீன், ரா டேட்டாவில் ஹார்மோனிக் மீன் பார்க்கலாங்க. ரா டேட்டாவில் நம்ம என்ன பார்க்கலாங்க, ஹார்மோனிக் மீன். ப்ராப்ளம் பாருங்கள், 6 10 12 15 18ங்களா. எக்ஸ் எடுத்து நான் அப்படியே எழுதிட்டேனா. ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிறது மீனோட ரெசிப்ரோக்கல். அப்போது 1/x. ஸோ 1/6 என்ன வருதுங்க, 0.16. 1/10, இங்கே 10 இருக்குங்களா, 1/10 போட்டால் 0.10. இங்கே 12 இருக்குங்களா, 1/12 போட்டால் 0.08. 15 இருக்குங்களா, 1/15 போட்டால் 0.06. 18 இருக்கா, 1/18 போட்டால் 0.05. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா 0.45 கிடச்சிருக்கு. சரிங்களா. சிக்மா 1/x வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குங்க, 0.45. ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா n டிவைடட் பை சிக்மா 1/x. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம் 1 2 3 4 5ங்களா. 5 டிவைடட் பை சிக்மா 1/x என்ன வந்திருக்கு, 0.45ங்களா. 5 டிவைடட் பை 0.45 11.11. இதாங்க ஹார்மோனிக் மீனோட ஆன்சர். டிஸ்க்ரீட் டேட்டாவில் ஹார்மோனிக் மீன் பார்க்கலாங்க. ஃபார்முலா பாருங்கள். கொஷின் எக்ஸ் வந்து என்னங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 12 14 16 18 20ங்களா. அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஃப்ரீக்வன்சி என்ன, 5 18 20 10 6 1ங்களா, அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ எஃப் பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டிவைடட் பை எக்ஸ் 5/10 0.5, 18/12 1.5, 20 divided by 14 1.4286, 10 divided by 16 0.6250, 6 divided by 18 0.3333, 1 divided by 20 0.0500. ஸோ சிக்மா எஃப் இதெல்லாம் ஆட் பண்ணால் 60 கிடச்சிருக்குது. சிக்மா எஃப் பை எக்ஸ் என்ன வந்திருக்குங்க, 4.4369. ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா என்னங்க, சிக்மா எஃப் டிவைடட் பை சிக்மா எஃப் பை எக்ஸ். சிக்மா எஃப்னா எஃப்னுடைய டோட்டல் என்ன வந்திருக்குங்க, 60. எஃப் பை எக்ஸ் என்ன வந்திருக்குங்க, 4.4369ங்களா. இதை இதால் டிவைட் பண்ணால் 13.52 வருதுங்க. அதான் ஹார்மோனிக் மீன். கண்டினியூஸ் டேட்டாவில் ஹார்மோனிக் மீன் பார்க்கலாங்க. ப்ராப்ளம் பாருங்கள். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மிட்எக்ஸ் கொண்டு வந்துடணும். மிட்எக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 5 வருங்களா. 10 + 20 30, 30 டிவைட் பை 2 15. இது ரெண்டு ஆட் பண்ணால் 50, 50 டிவைட் பை 2 25, 30 + 40 70, 70 டிவைட் பை 2 35, 90 டிவைட் பை 2 45. ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. 8 12 20 6 4. எஃப் பை எக்ஸ் போடணுங்க. 8/5 1.6, 12/15 0.8, 20 divided by 25 0.8, 6/35 0.1714, 4/45 0.0889. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சிக்மா எஃப் பை எக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குங்கன்னா 3.4603. சிக்மா எஃப்னுடைய டோட்டல் என்ன வருதுங்க, 50.
ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா சிக்மா எஃப் டிவைட் பை சிக்மா எஃப் பை எக்ஸ். சிக்மா எஃப் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது 50ங்களா, எஃப் பை எக்ஸ் எவ்வளோ வருது 3.4603ங்களா. ஸோ 50 டிவைட் பை 3.4603 வந்து 14.45. இதாங்க உங்களோட ஆன்சர். Geometric mean the whole square equal to arithmetic mean into harmonic mean. இது வந்து நம்மளோட பேசிக் ஃபார்முலாங்க. தியரி கொஸ்டினாக உங்களுக்கு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மற்ற எல்லா ஃபார்முலாவும் நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாங்க. Geometric mean the whole square equal to arithmetic mean into harmonic mean. நமக்கு வெறும் geometric mean வேணும்னா root of arithmetic mean into harmonic mean. இப்போ arithmetic mean மட்டும் வேணும்னா geometric mean the whole square divided by harmonic mean. இதை இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். harmonic mean மட்டும் வேணும்னா geometric mean the whole square divided by arithmetic mean. ப்ரூஃப் பார்க்கலாங்க. arithmetic mean அப்படிங்கிறது என்னங்க, a plus b by 2 ரெண்டு நம்பரை கூட்டி ஆட் பண்ணி டிவைட் பை 2. geometric mean அப்படிங்கிறது ரூட் ஆஃப் ஏபி மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கிறது. ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிறது மீனோட ரெசிப்ரோக்கல் 2 டிவைடட் பை 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி. இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இதை ப்ரூஃப் பண்ணி பார்க்கலாங்க. அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். அரித்மெட்டிக் மீன் என்னங்க, ஏ ப்ளஸ் பி பை 2ங்களா. ஹார்மோனிக் மீன் வந்து 2 டிவைடட் பை 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி. ஸோ ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு 2 டிவைடட் பை, இங்கே நான் எல்சிஎம் எடுக்கிறேன், ஏபி வந்துடுதுங்களா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பி ப்ளஸ் ஏ. தென் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு இந்த 2 எழுதுகிறேன். இதை நான் ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறேங்க, ஏபி பை பி ப்ளஸ் ஏன்னு எழுதுகிறேன். ஸோ எனக்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும், ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன இருக்குங்க, ஏபி இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன் வந்து ஏபி. ஏபிங்கிறோட மீனிங் வந்து உங்களுக்கு என்னங்க, geometric mean the whole squared. ஸோ arithmetic mean into harmonic mean வந்து geometric mean the whole squared அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒன் வேர்டில் இந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாங்க. arithmetic mean 127.5, geometric mean 60, find the harmonic mean கொஷின் கேட்குறாங்க. நம்மளுடைய பேசிக் ஃபார்முலா geometric mean the whole square equal to arithmetic mean into harmonic mean. geometric mean உங்களுக்கு என்ன இருக்குங்க, 60ங்களா. 60 the whole square equal to arithmetic mean என்ன இருக்குங்க, 127.5ங்களா. harmonic mean நமக்கு தெரியாது. ஸோ harmonic mean வேணும்னா 60 the whole square divided by 127.5. 60 into 60 divided by 127.5 வந்து 28.24. இதாங்க நம்மளுடைய ஹார்மோனிக் மீன். கம்பைன்டு மீனில் ப்ராப்ளம் பார்க்கலாங்க. மீன் சேலரி ஃபார் அ குரூப் ஆஃப் 40 ஃபீமேல் ஒர்க்கர் இஸ் 5,200 பர் மந்த் அண்ட் தட் குரூப் ஆஃப் 60 மேல் ஒர்க்கர் 6,800 பர் மந்த். வாட் இஸ் த கம்பைன்ட் மீன் அப்படிங்கிறாங்க. 40 ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் வந்து 5,200 பர் மந்த் சேலரி வாங்குறாங்க. மேல் ஒர்க்கர் 60 மெம்பர்ஸ் வந்து 6,800 சேலரி வாங்குறாங்க. கம்பைன்டு மீனோட ஃபார்முலா என்னங்க, n1 x1 ப்ளஸ் n2 x2 டிவைட் பை n1 ப்ளஸ் n2. n1 அப்படிங்கிறது ஃபீமேல் ஒர்க்கர் 40 எவ்வளோ வாங்குறாங்க, 5,200 ப்ளஸ் x2ங்கிறது மேல் ஒர்க்கர் 60 எவ்வளோ வாங்குறாங்க, 6,800 டிவைடட் பை n1 ப்ளஸ் n2 40 ப்ளஸ் 60. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2,08,000, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4,08,000 டிவைட் பை 100. ஆட் பண்ணிங்கன்னா 6,16,000 டிவைட் பை 100, 6,160 அவங்களோட ஆன்சர். இப்போ ரா டேட்டாவில் மீன் டீவியேஷன் பார்க்கலாங்க. ஒரு ப்ராப்ளங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டேங்க. ப்ராப்ளம் பாருங்கள், 20, 23, 30, 32, 46, 51, 56, 57, 57, 78 எழுதிட்டேன். எக்ஸ் வந்து எழுதிட்டேன். சிக்மா எக்ஸ் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணால் 450. மீன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னங்க, சிக்மா எக்ஸ் பை என். 450 நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து 10 இருக்குது. 450 டிவைட் பை 10 வந்து உங்களுக்கு 45. மீன் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்.
எக்ஸ் பார் வந்து உங்களுக்கு மீன் எவ்வளோ கிடச்சிருக்குங்க? எக்ஸ் பார் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 45ங்களா? இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால மைனஸ் பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். 20க்கும் 45க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 25, 23க்கும் 45க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 22, 30க்கும் 45க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 15, 32க்கும் 45க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 46 மைனஸ் 45 டிஃப்ரென்ஸ் மட்டும் போடணும். 51 மைனஸ் 45, 56 மைனஸ் 45, 57 மைனஸ் 45, 78 மைனஸ் 45. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோங்க. சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 150 கிடச்சிருக்குங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா மீன் டீவியேஷன் அபவுட் மீன். செகண்ட் ஸ்டெப் என்னங்க? மீன் டீவியேஷன் அபவுட் மீன். சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் மாடுலஸ் டிவைடட் பை என். என்ன வந்திருக்குங்க? 150ங்களா? நம்பர் ஆஃப் ஐட்டம் 10ங்களா? 15. தேர்டு ஸ்டெப்பு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன் வந்து செகண்ட் ஸ்டெப் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவதுங்க மீன் டீவியேஷன் அபவுட் மீன் டிவைடட் பை மீன் 15 டிவைடட் பை 45 என்ன வருதுங்க? 0.333. இப்போ மீடியன் டீவியேஷன் பார்க்கலாங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடுறேன். 20, 23, 30, 32, 46, 51, 56, 57, 57, 78. மீடியன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். n plus 1 by 2th ஐட்டம். நம்பர் ஆஃப் ஐட்டம் இங்கே 10 இருக்குங்க. 10 plus 1 by 2th ஐட்டம் 5.5 வருது. 5.5 வந்தால் 5th வேல்யூ plus 6th வேல்யூ டிவைட் பை 2. எனக்கு இங்கே 5th வேல்யூ 46, 6th வேல்யூ வந்துட்டு என்ன வருதுங்க? 51ங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 வரும்போது 48.50 மீடியன். மீடியன் என்னங்க? 48.50. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணும்போது 48.50. அடுத்த ஸ்டெப்பு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீடியன். அதாவது எக்ஸ் வந்து 20, மீடியன் வந்து 48.50, டிஃப்ரென்ஸ் வந்து 28.5. 23 minus 48.50 difference 25.5. 30 minus 48.50 18.5. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை எல்லாமே எடுத்து எழுதினோம்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் மீடியன் வந்து உங்களுக்கு 148. இதெல்லாம் ஆட் பண்ணால் 148. மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் சிக்மா எக்ஸ் மைனஸ் மீடியன் டிவைட் பை என். 148 டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம் 10, 14.8 வந்துருச்சுங்க. தேர்டு ஸ்டெப்பு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? செகண்ட் ஸ்டெப் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னங்க? மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் டிவைடட் பை மீடியன். இந்த ஆன்சர் என்னங்க? 14.8. இந்த ஆன்சர் என்னங்க? 48.50. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 0.3052. மோடு டீவியேஷன் நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்களேன், எக்ஸ் ப்ராப்ளம் நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். மோடு மீன்ஸ் என்னங்க? ரிப்பீட்டட் வேல்யூ. இந்த கொஷினில் 57 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு மோடு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மோடு. அதாவது மோடோட ஆன்சருக்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எழுதணும், மைனஸ் ப்ளஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. 20 மைனஸ் 57 37 டிஃப்ரென்ஸ். 23 மைனஸ் 57 34 டிஃப்ரென்ஸு. 30 மைனஸ் 57 25. இந்த மாதிரி எல்லாமே எடுத்து எழுதிடுங்க. டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணுங்க. 20 மைனஸ் 57 டிஃப்ரென்ஸ், 23 மைனஸ் 57, 30 மைனஸ் 57, 32 மைனஸ் 57, 46 மைனஸ் 57. இதனோட எல்லா டிஃப்ரென்ஸையும் எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன். சிக்மா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இஜெட் வந்து 162. மீன் டீவியேஷன் அபவுட் மோடு வந்து சிக்மா எக்ஸ் மைனஸ் இஜெட் மாடுலஸ் டிவைட் பை என். 162 டிவைட் பை 10 வந்து 16.20. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மோடு என்னங்க? செகண்ட் ஸ்டெப் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 16.20 டிவைட் பை 57. என்ன ஆன்சர் வருதுங்க? 0.2842. அதாவது மீன் டீவியேஷன் அபவுட் மோடு டிவைட் பை மோடு வந்து 16.20 டிவைடட் பை 57.2842. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்கலாங்க. ரா டேட்டாவில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி இருக்கும்? ப்ராப்ளம் ரா டேட்டாவில் எப்படி இருக்குங்க? சிங்கிள் லைனில் இருக்குங்களா? எக்ஸ் பாருங்கள் 40 50 60 80 90 100ங்களா?
எக்ஸை எடுத்து நம்ம இங்கே எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். 40 into 40 1600, 50 into 50 2500, 60 into 60 3600, 80 into 80 6400, 90 into 90 8100, 100 into 100 10,000. இதெல்லாம் ஆட் பண்ணால் சிக்மா எக்ஸ் 420. இதெல்லாம் ஆட் பண்ணால் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு 32,200. இப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா பார்க்கலாங்க. ஃபார்முலா ரூட் ஆஃப் sigma x squared by n minus sigma x by n the whole squared. Standard deviation ஓட formula என்னங்க? root of sigma x squared by n minus sigma x by n the whole squared. Formula தாங்க ரொம்ப important. root of sigma x squared by n minus sigma x by n the whole squared. sigma x squared என்ன இருக்குங்க? 32,200ங்களா? n வந்து number of item நமக்கு 6 இருக்கு. மைனஸ் சிக்மா எக்ஸ் எவ்வளோ இருக்குங்க? 420 டிவைட் பை 6 த ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ இதை இதால் டிவைட் பண்ணால் 5366.66. இதை இதால் டிவைட் பண்ணால் 70 த ஹோல் ஸ்கொயர் 4900 வந்துருங்களா? ஸோ 5366.66 மைனஸ் 4900 வந்து ரூட் ஆஃப் 466.66. இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்துட்டிங்கன்னா 21.60 வருதுங்க. டிஸ்க்ரீட் டேட்டாவில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. டிஸ்க்ரீட் டேட்டானே எக்ஸும் இருக்கும் எஃப்ஓ இருக்கும். கொஷின் பாருங்களேன், இதில் பேஜில் இடம் இல்லாமல் கொஸ்டினை நான் இங்கேயே எழுதிட்டேன், அப்படியே நான் ஆன்சர் போட்டுட்டேங்க. எக்ஸ் பாருங்கள் 0 1 2 3 4 5ங்களா? ஃப்ரீக்வன்சி கிவன் இன் அ ப்ராப்ளம் 1 2 4 3 0 2. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃப்எக்ஸ், எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 into 1 0, 1 2s are 2, 2 4s are 8, 3 3s are 9, 4 0 0, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னங்க? எஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸை 2 டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எஃப்பால் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 into 0 0, இன்ட்டு 1 வந்து நமக்கு 0 தான். 1 1s are என்னங்க? 1 into 2, 1 into 2 2, 2 2s are என்னங்க? 4, 4 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, 3 3s are என்னங்க? 9, 9 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 27, 4 4s are என்னங்க? 16, 16 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 5 5s are என்னங்க? 25 into 2 50. அதாவது எக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை எஃப்பால் மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிருங்க. ஸோ சிக்மா எஃப் வந்து 12, சிக்மா எஃப்எக்ஸ் 29, சிக்மா எஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 95. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாங்க. ரூட் ஆஃப் சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை சிக்மா எஃப் மைனஸ் சிக்மா எஃப்எக்ஸ் டிவைட் பை சிக்மா எஃப் த ஹோல் ஸ்கொயர்டு. டிஸ்க்ரீட் டேட்டாவில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா என்னங்க? ரூட் ஆஃப் சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு divided by sigma f minus sigma fx divided by sigma f the whole squared. Standard deviation ஓட formula என்னங்க? sigma fx squared divided by sigma f minus sigma fx divided by sigma f the whole squared. fx squared உங்களுக்கு எவ்வளோங்க? 95ங்களா? sigma f 12ங்களா? 95 divided by 12ங்களா? minus sigma f எவ்வளோ வந்திருக்குங்க? fx 29 divided by 12. So 95 divided by 12 7.9167, 29 divided by 12 the whole square 5.8404. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2.0763. இந்த வேல்யூக்கு நீங்கள் ரூட் எடுத்துட்டிங்கன்னா 1.44. இதாங்க உங்களோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கண்டினியூஸ் டேட்டாவில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாருங்கள். எக்ஸ் பாருங்களேன் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. இந்த கொஷினை டிஸ்க்ரீட்டுக்கு நம்ம மாற்றிடணுங்க. மாற்றிட்டு டிஸ்க்ரீட்டோட ஃபார்முலாவே அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடுங்க. எப்படி நான் மாற்றுறேன்னு பாருங்களேன். மிட்எக்ஸ் போடுறேன், ரெண்டத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 5 வருதுங்களா? 30 டிவைட் பை 2 15, 50 டிவைட் பை 2 25, 70 டிவைட் பை 2 35, 90 டிவைட் பை 2 45. மிட்எக்ஸ் வந்துருச்சுங்களா? ஸோ இது அப்படியே மறைச்சிட்டோம்னா ஃப்ரீக்வன்சி கொஷினில் இருக்கிறது எழுதிடலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் மாதிரி ஆயிடுச்சுங்களா ப்ராப்ளம்? ஸோ அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாங்களா? 5 2s are 10, 15 5s are 75, 25 9s are 225, 35 3s are 105, 45 1s are 45.
அடுத்த ஸ்டெப்பு f into x squared. x-ஐ 2 times multiply பண்ணி f-ஆல multiply பண்ணும். 5 5s are 25 into 2, 250. Then 15 15s are. அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுங்க 5-ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1125. 25 25s are into 9, 5625. 35 35 into 3, 3675. 45 45 into 1, 2025. இப்போ பாருங்களேன், சிக்மா f இனுடைய டோட்டல் 20, சிக்மா fx இனுடைய டோட்டல் 460, சிக்மா fx ஸ்கொயர் 12700 டேட்டா கிடைச்சிருச்சு. இந்த பேஜில் இடம் இல்லாதனால நான் உங்களுக்கு அடுத்த பேஜில் இந்த டேட்டாவை வச்சு ஃபார்முலா சொல்கிறேங்க. sigma f 20, sigma fx 460, sigma fx square 12700. Standard deviation ஓட formula என்னங்க? root of sigma fx squared divided by sigma f minus sigma fx divided by measures of dispersionல quartile deviation பார்க்கலாங்க. சம் பாருங்களேன், 15 20 25 30 40 45 51. நமக்கு வந்து quartile deviation ஓட formula என்னன்னா Q3 minus Q1 divided by 2. இதான் quartile deviation ஓட formula. Coefficient of quartile deviation ஓட formula Q3 minus Q1 divided by Q3 plus Q1. இதாங்க coefficient of quartile deviation ஓட formula. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா Q1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். Q1 ஓட formula n plus 1 by 4th item. என்னங்கிறது number of item 1 2 3 4 5 6 7ங்களா. 7 plus 1 by 4th item 8 by 4. 8 by 4 உங்களுக்கு என்ன வந்திருக்குங்க? செகண்ட் வேல்யூ வந்திருக்குங்களா. ஸோ Q1 செகண்ட் வேல்யூ கொஷினில் என்ன இருக்குங்க? 20. கொஷின் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க. அசெண்டிங் ஆர்டரில் இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதி வச்சுருக்கணும். இந்த கொஷின் ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. Q1ஓட ஃபார்முலா n plus 1 by 4th item. n 7 நம்பர் இருக்குது. 7 plus 1 by 4, 8 divided by 4, 2. செகண்ட் வேல்யூ Q1. Q3 கண்டுபிடிக்கிறோம். Q3 வந்து 3 into n plus 1 by 4th item. இதோட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் Q3 வந்துருங்க. 3 into இதனோட ஆன்சர் என்ன வந்திருக்குங்க? செகண்ட் வேல்யூ வந்திருக்குங்களா. 3 into 2 என்ன வந்திருக்கும்? 6th வேல்யூங்களா. இங்கே நமக்கு 6th வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 45. quartile deviation என்னங்க? Q3 minus Q1 divided by 2, 45 minus 20 divided by 2, 25 divided by 2, 12.5. Coefficient of quartile deviation Q3 minus Q1 divided by Q3 plus Q1. 45 minus 20 உங்களுக்கு என்ன வந்திருக்குங்க? 25 வருங்களா. 45 plus 20 என்ன வருங்க? 65. இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருங்க. அதுதான் coefficient of quartile deviation. D cells D3 கண்டுபிடின்னு கொஸ்டின் கேட்குறாங்கங்க. பாருங்க 15 10 20 25 18 11 9 12 ஃபைண்ட் D3ன்னு கொடுத்துருக்காங்களா. D மீன்ஸ் என்னங்க? டெக்கேட். கொஷினை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிருங்க. 9 10 11 12 15 18 20 25 எழுதியாச்சுங்களா. D3ஓட ஃபார்முலா என்ன? 3 into n plus 1 by 10th item. 3 into n வந்து 8 வேல்யூ இருக்குங்களா. 8 plus 1 divided by 10, 9 by 10. 9 by 10 வந்து 0.9. 3 into 0.9 வந்து 2.7. ஸோ 2.7 ஸ்ப்ளிட் அப் பண்ணால் செகண்ட் வேல்யூ ப்ளஸ் 0.7 இன்ட்டு தேர்டு வேல்யூ மைனஸ் செகண்ட் வேல்யூ. கொஷினில் செகண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு 10 ப்ளஸ் 0.7 இன்ட்டு தேர்டு வேல்யூ 11. 11 மைனஸ் 10 1 வருதுங்களா. 10 ப்ளஸ் 0.7 இன்ட்டு 1 10.7. இதாங்க ஆன்சர். இதே வந்து உங்களுக்கு பர்சன்டைல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, கொஷினில் என்ன கேட்குறாங்க? பர்சன்டைல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா n plus 1 by 100 வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோங்க. எப்போவுமே ஒரு சம் ரா டேட்டாவில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தியோரியாகவும் கேட்பாங்க, ப்ராப்ளமாகவும் கேட்பாங்க. அதாவது வந்து ஹார்மோனிக் மீனை விட ஜாஸ்தியாக ஜாமெண்ட்ரிக் மீன் இருக்கும், அதை விட ஜாஸ்தியாக அரித்மெட்டிக் மீன் இருக்குங்க. இதுதாங்க பேசிக் தியரி. ஒரு சம் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹார்மோனிக் மீன் வந்து 131. இதை விட ஜாஸ்தியாக ஜாமெண்ட்ரிக் மீன் இருக்குங்களா, இதை விட ஜாஸ்தியாக அரித்மெட்டிக் மீன் இருக்குங்களா. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கான்செப்ட் வந்து தப்புங்க. சரிங்களா, இதுதான் கரெக்டான கான்செப்ட்.
இந்த கொஷினில் பாருங்களேன், ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 8, 10, 5, 9, 12, 11. ரேஞ்சோட ஃபார்முலா என்னங்க? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இந்த ப்ராப்ளத்தில் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 12, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 5. ஸோ லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், 12 மைனஸ் 5, 7. இதாங்க ரேஞ்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. 12 மைனஸ் 5 டிவைடட் பை 12 ப்ளஸ் 5. 12 மைனஸ் 5 வந்து 7. 12 ப்ளஸ் 5 வந்து 17. 7 டிவைட் பை 17 வந்து 0.4118. டீசெயில்ஸ் பாருங்களேன். ப்ராப்ளம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறத எழுதிக்கணும். 9, 10, 11, 12, 15, 18, 20, 25. இப்போ வந்து கொஷினில் D5 கேட்குறாங்க. D5ஓட ஃபார்முலா என்ன? டி மீன்ஸ் டெக்கேடுங்க. டி மீன்ஸ் என்னங்க? டெக்கேடு. டெக்கேட்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ டி சேல்ஸ் கேட்டால் n+1/10 போடணும். D5 கேட்டிருக்கனால 5 × n+1/10th ஐட்டம். 5 × n வந்து 8 வேல்யூ இருக்குது, ப்ளஸ் 1 டிவைட் பை 10. 9 டிவைட் பை 10 வந்துட்டு 0.9 வந்துருக்குங்களா? 5 × 0.9 4.5th வேல்யூ. இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதணுங்க. 4.5th வேல்யூவை 4th வேல்யூ ப்ளஸ் 0.5 × 5th வேல்யூ மைனஸ் 4th வேல்யூ. இப்போ 4th வேல்யூ கொஷினில் 12 ப்ளஸ் 0.5 × 5th வேல்யூ 15 மைனஸ் 12. 15 மைனஸ் 12 3 வருதுங்களா? 12 ப்ளஸ் 0.5 × 3 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1.5. 12 ப்ளஸ் 1.5 வந்து 13.5. இதாங்க D5ஓட ஆன்சர்.